ஹாய் கைஸ், வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்தான் பேசலான்ட்டு வந்தேன். என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. வாலி சாரை வச்சு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம கங்கை அமரன் சார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு மனுஷன் நின்று சிரிச்சிட்டு இருக்கிறாரு. உடனே திரும்பி பார்த்துட்டு, வா தம்பி பேசு தம்பி அப்படின்னாரு. ஓகே, அந்த பையனும் சாரி அவங்களும் என்ன நினைச்சிட்டாங்க, நம்மள பெருமையா பேச கூப்பிடுறாங்களாட்டிருக்குன்னு முன்னாடி மைக்கு கிட்ட பேச வரும்போதே வணக்கம் போட்டுட்டு இந்த மனுஷன் கிளம்பிட்டது. நானும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். பரவாயில்லையே, கூப்பிட்டு பேசுறது உங்க அண்ணன் மாதிரி இல்லை, இந்த மனுஷன் நல்ல மனுஷன். கடைசியில பார்த்தா இந்த ஆளுக்கு அதே புத்தி தான். யாரு பேசணுமோ அவங்க தான் பேசணும். யாரு டார்கெட், யாரை பெரிய மனுஷனா நின்று முன்னாடி பேசணும் அவங்க தான் பேசணும். மற்றவங்களாம் போயிடணும். அந்த பக்கம் இன்டர்வியூ அப்பயும் அவரு அந்த ரெட் கலர் ஷர்ட்டை அப்பயும் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. ஓரமா நின்னுக்கிறேன் சாருன்னு வாய் விட்டும் சொல்றாரு. உடனே இந்த மனுஷன் வேற பக்கம் இன்டர்வியூக்கு எடுக்கலாமா, அந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் போலாம். மனுஷனாப்பா நீங்களா? ஏன் நமக்கு பின்னாடி இருக்கவங்கள வழி விடலாமே. நீங்க வாங்கப்பா, அடுத்தது நீங்க வாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீ பக்கத்துல கூட நின்று இருக்கலாம், தப்பு கிடையாது. அது அவங்களுக்கு எவ்வளவு பெருமை, உங்களுக்கு எவ்வளவு பெருமை. உங்களுக்குலாம் பெருமை இல்லை, அவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இவ்வளவு ஒரு லெஜண்ட் பக்கத்துல நின்று பேசுறோமே. ஆனா அதை கூட நீங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு நோஸ் கட் பண்ணி அமுச்சு விட்டீங்க. அவர் நிக்கல, அப்பயும் நின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா நீ படிச்சியோ படிக்கலையோ ஏதோ என்ன சொல்றது, பாட்டெல்லாம் நல்லா எழுதியிருக்கிறீங்க. அண்ணன் தம்பி எல்லாம் மியூசிக் போட்டிருக்கிறீங்க, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே. நீங்க லெஜண்ட் தான், நாங்க ஒத்துக்கிறோம். உங்க பாட்டு தான் இன்னமும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டு இருக்குது. இன்னமும் நீங்க செத்தா கூட அது கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மியூசிக் போட்டிருக்கீங்க, நல்ல பாடல் வரிகளை கொடுத்துருக்கிறீங்க எல்லாமே. ஆனா மனிதர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியல. உங்களுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க அண்ணனுக்கு யாருக்குமே தெரியல. அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்பவே இவ்வளோ ஹாட்டா பேசும்போது அப்போ பேச வாய்ப்பு இருந்திருக்கும். அப்ப யாருக்கும் இந்த அளவுக்கு மீடியா இது எதுவுமே கிடையாது இல்லையா? நீங்க தான் நல்லா பாட்டு எழுதுறோம், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் அப்படிதான், நாங்க இல்லைன்னு சொல்ல. அப்பவும் பாட்டு எழுதுறதுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள யாரையும் நீங்க வர விட்டுருக்க மாட்டீங்க. அதுதான் நிஜம்.